உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏண்டி ஜனனி, என்ன கோலண்டி இது? உங்க அளவுக்கு தெரியாது பாட்டி, நான் ஏதோ தெரிஞ்சதை போடுறேன். அது தெரியாத எனக்கு? ஒரு பொண்ணு நீ கோலத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ என்ன சாமந்தி பூவை வச்சிருக்க? பூக்கோலம் போடலாம் நினைச்சேன், கடைசியில சாமந்தி பூவை வச்சு முடிச்சேன். பார்த்தா கோலம் மாதிரி தெரியல. உனக்கு தாமரை கோலம் போட வருமா? பார்த்தா கோலம் மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு தாமரை கோலம் போட வருமான்னு கேக்குறீங்களே பாட்டி. கம்பி கோலத்தை விட எனக்கு புள்ளி கோலம் தான் நல்லா வரும். குத்து விளக்கு கோலம் நல்லா போடுவேன்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? போட வருமா? நல்லா கேள்வி கேக்குறீங்க பாட்டி. போட வரும்னு சொன்னா அதுக்கும் ஏதாவது கேள்வி கேட்பீங்க. ஒழுங்கா கத்துக்கோ, கத்துக்கலனா விட மாட்டேன். என் வாசல்ல கோலம் ஜொலிக்கணும். இது என்ன இத்தனோண்டு கோலம்? வாசலுக்கு தகுந்த மாதிரி தானே பாட்டி கோலம் போட முடியும். இதுக்கு மேல பெருசா போட்டா வாசல் தாண்டி பக்கத்து வீடு வரைக்கும் போகாது. போற வரவங்க கால்ல பட்டு அழியும்ல. கோலத்தை விட உன் வாய் தாண்டி பெருசா இருக்குடிமா. ஏய் நில்லு நில்லு. உன் கழுத்துல தாலி எங்கடி? ஏய், உன்னை தாண்டி கேக்குற? பராக்கு பாக்குற? தாலி எங்க? அது என் பேரன் கட்டின தாலி எங்கடி? கழட்டி வீசிட்டியா இல்ல அத்து போட்டியா? என்னோட ரூம்ல போய் கண்ணாடி எடுத்துட்டு வா. காலங்காத்தால ராசி பலன் பாக்கலன்னா பொழுதே போக மாட்டேங்குது. என்ன பாட்டி நீங்க எப்படி கேக்குறீங்க? இதோ பாருங்க, நல்லா பாருங்க, பாருங்க போட்டிருக்கேனே, தெரியுதா? நல்லா பாருங்க. என்னடி யார ஏமாத்த பாக்குற? தாலி எங்க இருக்கு? வெறும் கழுத்தாலே இருக்கு. அட நல்லா உத்து பாருங்க பாட்டி, இங்கதான் இருக்கு. தெரியலையா உங்களுக்கு? பாருங்க, இதோ போட்டிருக்கேனே. தெரியலனா கண்ணாடி போட்டு வந்து பாருங்க பாட்டி. ஏண்டி வெறும் விரல காட்டிட்டு எனக்கு கண்ணு தெரியலங்கறியா? நான் ஏன் பாட்டி போய் சொல்ல போறேன்? வயசான காலத்துல கண்ணு தெரியலனா எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் புரியுது. பார்த்து நடங்க பாட்டி, கண்ணு தெரியாம கோலத்தை அழிச்சிட போறீங்க. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? இல்லாத தாலிய இருக்கு நான் சொல்ற. இதுல கிண்டல் வேற பண்றியா? உன்னை என்ன பண்ற பாரு. ஏங்கண்ணே சரியா சாப்பிட மாட்டேங்கிறியாம? அப்படி இருக்க கூடாதுமா, உடம்பு முக்கியம் இல்ல. மனசு நல்லா இருந்தா தானே சாப்பிட தோணும். டேய் ராசு, பாத்தியாடா? பாத்தியா இங்க நடக்கிற அநியாயத்தை? பாத்தியா? இதெல்லாம் கேட்க யாருமே இல்லையா? இந்த குடும்பத்தோட கௌரவமே போயிட்டு போல இருக்கேடா. ராசு போய் என்னன்னு கேளுடா. மா என்னன்னு தெளிவா சொல்லு. அந்த ஜனனி செஞ்ச அநியாயத்தை பாருடா. இதெல்லாம் மாட்ட நான் பாக்கணும். மா என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுமா, அப்பதானே அண்ணனுக்கு புரியும்.
டேய் ராசு, அந்த ஜனனி கழுத்துல தாலியே இல்லடா. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, அவ கழுத்துல தாலி இல்ல. நான் கேட்டதுக்கு எனக்கு கண்ணு தெரியாதுன்னு என்னையே கிண்டல் பண்ணிட்டு போறா. அம்மா காலையிலே எதுவும் வளராதம்மா. டேய் நம்ப மாட்டியாடா? நம்ப மாட்டியா? அந்த ஜனனி தான் அப்படின்னா நீயுமாடா? சாமி சத்தியமா நான் சொல்றது உண்மைடா. அவ கழுத்துல தாலி இல்லடா. பாத்தீங்களாண்ணே, அவளுக்கு எவ்வளவு திமிரு. அம்மா கேட்டதுக்கு அம்மாவை வேற அவ கிண்டல் பண்ணிருக்கா. தாலிய பாருங்கன்னு வெறும் கழுத்துல விரல காட்டி கிண்டல் பண்ணிட்டு போறா. இது ரொம்ப அநியாயமா? எனக்கு என்னமோ அவ திட்டம் போட்டது இதெல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். அந்த தாலி கூட சிவா கட்டினதான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்படி சொல்ற? அது சிவா கட்டின தாலி தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குப்பா? சும்மா விடக்கூடாது பாவல. இப்ப நான் என்ன பண்ணணும்? என்னென்ன தாலிங்கிறது வாக்கப்பட்டு வந்த ஒரு பொண்ணோட அடையாளம், புகுந்த வீட்டுக்கு கொடுக்கற அங்கீகாரமாகும். தாலி இருந்தா மதிக்கிற இந்த சமூகம் தாலி இல்லைன்னா என்னென்ன பேசும்? நமக்கு அவளை பிடிக்கலனாலும் ஜனனி இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அவ கழுத்துல இருக்கிற தாலியும் ஒரு காரணம். அதையே அவ கழட்டிட்டானா அப்புறம் எதுக்கு அவ இந்த வீட்ல இருக்கணும்? அம்மா சொல்றது சரிதான் மாமா. தாலி இல்லனா அவ யாரோ ஒருத்தி தானே, அப்புறம் ஏன் அவ இங்க இருக்கணும்? பாட்டியவே கிண்டல் பண்றாளா அவ? நம்ம பொறுத்துக்கிட்டே இருந்தா அவளை தடுக்க முடியாம போயிடும். இப்ப பாட்டினா அடுத்து நம்ம தான். என்ன இருந்தாலும் அவ தாலிய கழட்டினது பெரிய தப்புன்னு. மாமா, இதுக்கப்புறம் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எதுக்கு நீங்க இவ்ளோ பேசுறீங்க? என்னதான் இருந்தாலும் அவ நம்ம வீட்டு பொண்ணாயிட்டா, பார்த்துதான் பேசணும். என்ன பார்த்து பேசுறது? நீ இந்த மாதிரி தான் தாலியை கழட்டி வச்சிருக்கியா? தாலியை கழட்டுனா ஒரு உறவே போச்சுன்னு அர்த்தம். இனி அவ நமக்கு எப்படி உறவா இருக்க முடியும்? இந்த வீட்டுல அவ எந்த உரிமையில இருக்க முடியும்? அவகிட்டயும் கேட்கணும்ல. இத பாரு, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ எதுவும் பேசாத. உறவே வேண்டான்னு தானே அவளை எதுவும் யோசிக்காம தாலி கழட்டி வீசிருக்கா. அப்புறம் நம்ம மட்டும் யோசிக்க என்ன இருக்கு? அவளுக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது. அம்மா அப்பா கோவத்துல கிளம்பிட்டாரு. எப்படியும் ஜனனிய வீட்டை விட்டு துரத்திடுவாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.